ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ்க்கு இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்னன்னா, நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து யூடியூப் ஆப்பில் வச்சு அப்லோட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணுறது பெஸ்ட்டாக இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இந்த கேள்வி வந்து சாதாரணமாக தோணினாலுமே இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஓகே, இப்போலாம் யூடியூபர்ஸில் சில பேர் அவங்களோட வீடியோஸை வந்து யூடியூப் ஆப்பில் வச்சு சில பேர் அப்லோட் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களோட வீடியோஸை யூடியூப் ஸ்டூடியோ இல்லைனா டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணுவாங்க. டெஸ்க்டாப்பில் வேறு ஒன்றும் இல்லை, வெப் ப்ரௌசர் இல்லை க்ரோமில் போய் அப்லோட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி யூடியூப் ஆப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கும் டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் சில இதில் அப்லோட் பண்ணும்போது வீடியோஸில் யூடியூபோட ஃபியூச்சர்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அது அவ்வளோதான் தவிர மற்றபடி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்கள் வந்து எதில் அப்லோட் பண்ணுறீங்கிறத பொறுத்து அமையாது. நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் போடுறீங்க, அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் அதை பொறுத்து தான் இருக்கே தவிர, நீங்கள் இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் நிறைய வியூஸ் வரும், இல்லை வந்து டெஸ்க்டாப்பில் அப்லோட் பண்ணால் தான் வியூஸ் வரும் அப்படிங்கிற எந்த ஒரு மித்துமே இல்லை. நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டியில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த வீடியோஸ்க்கு டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், இல்லை வந்து இந்த கமெண்ட்ஸ், ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் இதை மட்டும்தான் வந்து அந்த வீடியோஸ்க்கு வந்து உங்களால் கொடுக்க முடியும். இதே நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை க்ரோம் இந்த டெஸ்க்டாப்பில் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அந்த வீடியோஸ்க்கு டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாமல் வந்து எண்ட் ஸ்க்ரீன், ஐ கார்டு மாதிரியான நிறைய எலமெண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து க்ரோமில் அதாவது வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த டெஸ்க்டாப்பில் வந்து அப்லோட் பண்ணும்போது செக்கிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட வீடியோஸில் எதுவும் வந்து காப்பிரைட் ரிலேட்டடான எதுவும் இஷ்யூஸ் இருக்காங்கிறத நீங்கள் அப்போ வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்போயே செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸில் வந்து உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாக இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களால் நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோடய எண்ட் ஸ்க்ரீன், ஐ கார்டு எல்லாமே வந்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்க்கு வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இது மூலமாக அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு கிடைக்கிற வியூஸ் வந்து அந்த வீடியோஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ மூலமாக மற்ற வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும், இந்த எண்ட் ஸ்க்ரீன், ஐ கார்டு கொடுக்கறது மூலமாக. ஸோ இதனால தான் வந்து என்னை கேட்டால் நான் சஜஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆப்பில் அப்லோட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், நிறைய ப்ளஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணும்போது உங்களால் ப்ளேலிஸ்ட்டையும் கூட கொடுத்துட முடியும். ஸோ இது மாதிரி கொடுக்குறது மூலமாக உங்களோட வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ வரும்போது அந்த ப்ளேலிஸ்ட்டும் கூட சஜஷனில் வரும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ மூலமாக நிறைய வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்கும். ஸோ வந்து என்னைக்கிட்ட வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபோட டெஸ்க்டாப்பில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக உங்களால் வந்து வியூஸ் எல்லாம் கிடைக்குன்னு வந்து என்னால் சொல்ல முடியாது, பட் அது மூலமாக அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து உங்களால் வியூஸை கெயின் பண்ணிக்க முடியும். மற்றபடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் தான் வியூஸ் கிடைக்கும், இல்லை டெஸ்க்டாப்பில் அப்லோட் பண்ணால் தான் வியூஸ் கிடைக்கும்னு எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் நீங்களாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன்னா சும்மா நார்மலாக நீங்கள் வந்து கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டி, வாய்ஸ் ஓவர், எடிட்டிங் இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தானே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ன நான் சஜஷன் பண்ணுறதுனா வந்து டெஸ்க்டாப் தான். ஆனால் சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எதில் அப்லோட் பண்ணாலும் உங்களோட கண்டென்ட் நல்லா இருக்குது, அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது அப்படின்னா தானே உங்களுக்கு வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே, சரி, இது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு சந்தேகம் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லிடுறேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.